ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தை எப்படிடா நீங்கள் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணீங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான செட்டப் தான் பார்க்க போகிறோம். இது செட்டப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆப்வியஸ்லி எஸ்எல் ஹண்டிங் அப்படின்ற ஒன்றை ரொம்ப தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஆஸ் பர் எஸ்எல் ஹண்டிங் நம்ம இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல் அண்ட் இங்கே நம்ம டார்கெட் ஈஸியாக புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டார்கெட் இங்கே இருந்துச்சு, தேர்ட் டார்கெட் இங்கே இருந்துச்சு. ஸோ ஈஸியாக இந்த ஃபாலை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஓப்பனிங்கே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இன்றைக்கி செல்லிங் சைட் வியூ, பையிங் சைட் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அப்போவும் நிறைய பேர் பையிங் சைட் போனீங்க, இந்த மூமெண்ட்டை ஸ்கேல்ப் பண்ணிங்க. ஸ்கேல்பர்ஸ்க்கு வெல் அண்ட் குட், பட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக ட்ரேட் பண்ணும்போது மறந்துடாதீங்க, எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஹை. ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக செட்டப்குள்ளே போயிடுவோம். ஸோ ஒரு நாளும் மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டே நம்மளுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இது ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இப்படி ஒரு நாளுமே மார்க்கெட் கிட்ட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோன்றது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டு லெவலும் நீங்கள் கம்பல்சரி உங்கள் சார்ட்டில் எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுருக்க வேண்டிய லெவல். அப்போ தான் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். கண்ணுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகாது, இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஆகட்டும். ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கண் பிஎன்எல்லை பார்க்க போயிருதே தவிர அது எந்த இடத்துல எடுத்திருக்கோம், அந்த லொக்கேஷன் கரெக்டாக நம்மளுக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தவறிடுறீங்க. ஸோ இது கம்பல்சரியாக இந்த ரெண்டு லைன் உங்களோட எல்லா சார்ட்லேயும் இருந்தே ஆகணும். எந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது கோல்டு, சில்வர், இல்லை இத்தேரியம், இல்லை க்ரூட் ஆயில், இந்த மாதிரி எதை நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். ஸோ இதை நான் மேனுவலாக மார்க் பண்ணாமல் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். ஸோ இட் கீப்ஸ் திங்ஸ் சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ரேண்டமாக ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஜான் ஃபஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன ஆகுது, ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் எப்போ இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்கோ மோஸ்ட்லி அன்னைக்கு சைட்வேஸ்க்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். அதே மாதிரி ப்ரைஸ் எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அப்போது ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்காக அதிகம். ஸோ எங்கே ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் 31st பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டே ஹையில் ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ஸ்பைக் கொடுத்து செல்லர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி அந்த ப்ரீவியஸ் டே ஹைலியே சப்போர்ட் எடுக்குது. இது கீழே தான் போகணும் அப்படின்ற முடிவு எடுத்திருந்ததுன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காது, டைரெக்டாக பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி கீழே இப்படி வந்திருக்கணும். பட் எப்போ நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒரே இடத்துல சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியாமல் திணற ஆரம்பிக்குதோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, அங்கே மூமெண்ட் டெட் ஆயிடுச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிவர்சல் அதிகம். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்தனையும் நீங்கள் இமீடியட்டாக இதுக்கு மேலே பை எஸ்எல் 1:2 அப்படின்ற டார்கெட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ ஓப்பனிங் அந்த ஃபஸ்ட் 5 minutes கேண்டில் ரொம்பவுமே முக்கியம், எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்றது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் 5 minutes கேண்டில் ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டே ஹையில் ரிஜெக்ட் ஆகி கீழே வருது அண்ட் ஹையை நம்மளால் பிரேக் பண்ணவே முடியல அண்ட் இன்ட்ராடே ஹையை நம்மளால் பிரேக் பண்ணவே முடியல. ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு ரெண்டு இடத்துலையும். ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் செல் பண்ணலாம், எஸ்எல் இன்ட்ராடே ஹைக்கு மேலே. ஸோ இன் திஸ் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆன வேகத்தில் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டே ஹையை உடச்சிருச்சு. ஸோ இட் ஷோஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங் புல்லிஷ். அப்புறம் ஒரு ப்ரீவியஸ் டே ஹையில் சப்போர்ட் எடுக்குது.
ஸோ இங்கே பிரேக் பண்ணுது, இங்கே சப்போர்ட் எடுக்குது. ஸோ இந்த ரெட் கேண்டலுக்கு மேலேயே உங்கள் என்ட்ரி இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங். பாருங்கள், உங்கள் என்ட்ரியோட லொக்கேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 out of 10 ட்ரேட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அதுவும் வித் பிக் மார்ஜின் ஆஃப் 1:2, 1:3. ஏறிட்டே போகுது அப்படின்னு இங்கே எங்கேயாவது போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க, இங்கே எங்கேயாவது போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. பட் இந்த இடம் ஒரு பிச் பர்ஃபெக்ட் ஜோன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சார்ட்டில் இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி வைங்க. இங்கே அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை என்ன வருது, ஒரு இன்டிசிவ் கேண்டில். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க அண்ட் கீழே பையர்ஸை ட்ராப் பண்ணுது. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரியே எடுத்திருந்தாலும், இந்த சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களோட டார்கெட் ப்ரீவியஸ் டே ஹை இன்ட்ரா டே ஹையோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். தெளிவாக பாருங்கள், இது இன்ட்ரா டே ஹை, இது ப்ரீவியஸ் டே ஹை. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே ப்ரைஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுது, பிரேக் பண்ணுது, அந்த ட்ரெண்ட் லைன் கன்சாலிடேட் ஆகி அகெயின் பிரேக் பண்ணுது. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி வேலிடேட் ஆகுது. ஸோ நீங்கள் இங்கேயே உங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம், இங்கேயே உங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஜோனுக்கு கீழே ப்ளேஸ் பண்ணி இங்கே உங்கள் எஸ்எல்லை ப்ளேஸ் பண்ணிட்டு மினிமம் டே லோக்கான டார்கெட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், இந்த 2 hours ஹார்ட் பீட் அதிகப்படுத்தியிருக்கும், பிளட் ப்ரெஷர் அதிகப்படுத்தியிருக்கும், பிபி, சுகர் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷூட் அப் ஆகிருக்கும் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி கிடச்சிருக்கும். ஸோ உங்கள் ரிஸ்க் உங்கள் பேக்கெட் சைஸில் வச்சு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட். இல்லைப்பா இங்கே என்ட்ரானோ, இங்கே எனக்கு ஒரு ஜோன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகி இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள், ஜோன் பிரேக் அவுட் ஆகுது, க்ரீன் கேண்டில் சப்போர்ட் எடுக்குது, கீழே வருது. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி. ஸோ இப்போது அகெயின் நெக்ஸ்ட் டே ஒரு இன்டிசிவ் கேண்டில். பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த கேண்டலில். ஸோ மார்க் த ஜோன். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், மேலே போகிற மாதிரி போகுது, ட்ராப் பண்ணுது, மறுபடியும் ப்ரீவியஸ் டே ஹையில் லோவில் டெஸ்ட் பண்ணுது, அங்கேருந்து ஃபால். டார்கெட் என்ன சொல்லியிருக்கோம், இன்ட்ராடே லோ மீட் ஆயிடுச்சு, சைட்வேஸ். ஸோ ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கு பர்ஃபெக்ட் லொக்கேஷன் தான் முக்கியம். ஸோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஷுட் கிவ் யூ டார்கெட். ஸோ அப்படி ஒரு இடத்த தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஹை அண்ட் லோ ரொம்பவுமே ஒரு கீ ஜோனாக ப்ளேஸ் பண்ணும். ஸோ இங்கேயும் பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோவில் பிரேக் ஆகுது, கீழே பிரேக் பண்ண முடியல, மேலே பிரேக் பண்ண முடியல, கீழே. ஸோ கம்ப்ளீட்டாகவே இங்கேயே நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ் காமிச்சிருச்சு அண்ட் நம்மளுக்கு இங்கே இன்ட்ராடே ஹை லோ இருக்குது, இங்கே டே ஹை இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் உங்களால் எங்கேயுமே ட்ரேட் பண்ண முடியாது ஆஸ் அ ஸ்கேல்பர். ஸோ இன்ட்ராடே லோ பிரேக் ஆகுது, உள்ளே வருதுன்னா இங்கே ஒரு என்ட்ரி, டார்கெட் உங்களுக்கு டே லோ. ஸோ அல்டிமேட்டாக உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகலை, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டார்கெட்டுக்கு வந்திருக்குது. இங்கே ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ உள்ள ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு இன்டிசிசிவ் ஜோனில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ட்ரேட் எதுவும் பெருசாக பிளான் பண்ணாமல் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு ஃபால், உள்ளே போகிற மாதிரி ப்ரைஸ் போய் கெயின் பையர்ஸை ட்ராப் பண்ணி இங்கே கீழே வருது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்தராக ப்ரைஸ் பிரேக் பண்ணி உள்ளே போக முடியாமல் இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுது அண்ட் கீழே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி பிளேஸ். எஸ்எல் இந்த ஜோனுக்கு மேலே ஈஸியாக உங்களுக்கு ஃபால் ஆகுது. ஸோ இப்போ இந்த 4-5 எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த 2 லைன் ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கீ ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். இன்ட்ராடே லோ பிரேக் ஆகுது, ப்ரீவியஸ் டே இங்கே ப்ரீவியஸ் டே லோவில் ஒரு கன்சாலிடேஷன், ஃபால். ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகுது, என்ட்ரி, ஷார்ப்பாக ஃபால் கிடைக்குது. ப்ரீவியஸ் டே ஹை மறுபடியும் லோ பிரேக் பண்ணி மேலே போகுது, அகெயின் என்ட்ரி, ஷார்ப் ஃபால். ஸோ சிம்பிள். இந்த 2 லைனை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இதில் உங்கள் கேம் பிளான் பண்ணிங்கன்னா போதும்,
பிரேக் பண்ணுது, பட் பெரிய எஸ்எல் நாட் இன்ட்ரெஸ்டட். ரீடெஸ்ட், சின்ன எஸ்எல் இன்ட்ரெஸ்டட், அகெயின் ரீடெஸ்ட், சின்ன எஸ்எல் இன்ட்ரெஸ்ட். நம்ம டார்கெட் டே லோ அச்சீவ்டு. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு. நம்ம புதுசாக இண்டிகேட்டர் தேடிட்டு இருக்கிறோம். நம்மளே எஸ்எல்என்டிங் எவ்வளோ போட்டோம், எஸ்எல்என்டிங்கை பற்றி இவ்வளோ பேசிட்டோம். இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்கன்னா 100 பேர் என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா 5 பேர் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களால் டிசிப்ளினோட அந்த ஒரு செட்டப்னா அந்த ஒரு செட்டப்புக்காக வெயிட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ப்ளஸ் அடடா க்ரீன் கேண்டில் போட்டு மேலே போகுது, இவன் ஒருத்தன் என்னமோ செல்லிங்கன்னு இருக்கிறான், இவன் ஒருத்தன் இங்கே என்னமோ எஸ்எல்ன்றான், மார்க்கெட் பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஃபோமோவில் என்ட்ரி எடுத்துடுறோம். அண்ட் அதுவும் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறோமா இல்லை. இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்தனையும் 50 ரூபா ஆப்ஷன் 70 ரூபா போகும், 100 ரூபா ஆப்ஷன் 130 ரூபா போகும், 130 ரூபா போயிடுச்சு, இன்னொரு 10 பாயிண்ட் போகாதா அப்படின்னு நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க, திரும்பி வந்து எஸ்எல்லை கொடுக்கும். அதுக்கு இங்கே நம்ம செல்லிங் சைட் வியூ பிளான் பண்ணியிருக்கோம். செட்டப் வந்தால் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ லோயர் ஹை ஃபார்ம் பண்ணுது, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி ப்ரைஸ் உள்ளே வருது. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி இந்த ஜோனுக்கு மேலே போனால் எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள், இல்லை இந்த ஜோனுக்கு கீழே என்ட்ரி இங்கே உங்கள் எஸ்எல் அப்படின்னு பிளான் பண்ணலாம். ஸோ ஆஸ் பர் இட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு என்ட்ரியும் கொடுத்தது, டே லோவோட டார்கெட்டும் கொடுக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுனா ப்ரைஸ் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீனில் ஓப்பன் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு மேலே போய் இடிச்சிட்டு கீழே வருமா, கீழே போய் இடிச்சிட்டு மேலே வருமானு தெரியாமல் தப்பான முடிவு எடுத்துடுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஏதோ ஒரு பக்கம் போய் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஜோனுக்கு வரட்டும். இந்த ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்னு பார்த்துட்டு அங்கே உங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கான ஒரு சிம்பிளிஃபைடு ஈஸி செட்டப். ஸோ அகைன் பாருங்கள், இன்பிட்வீன் இண்டிஷன் ஜோனில் ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டேயில் ஒரு செல்லிங் பார் வருது. ஸோ இங்கே என்ட்ரி இங்கே செல் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேசிவ் டார்கெட், இல்லைனாலும் இன்ட்ராடே ஸ்விங் லோ வரைக்கும் உங்களால் ஹோல்ட் பண்ணி ஒரு 1:2ன்ற ப்ராஃபிட்டாவது புக் பண்ணியிருக்க முடியும். அகெயின் ஹையிலிருந்து மேலே போகுது, ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணல, இங்கே ஸ்விங் ஹையை பிரேக் பண்ணிச்சு, ஃபாஸ்ட் ஃபால். ஃபர்தராக ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வருது, மேலே வருது, என்ட்ரி எஸ்எல் டார்கெட். ஸோ இப்படி இந்த ஜோனை சுற்றியே உங்கள் என்ட்ரியை பிளான் பண்ணிட்டு வரும்போது உங்களோட வின்னிங் ரேட் அதிகமாயிரும். அதாவது என்ன சொல்ல வரோன்னா, ஒரு ரூலை டிஃபைன் பண்ணுங்கள், அந்த ரூல் படி ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்கிறது இந்த இடத்துல. அது ப்ரீவியஸ் டே ஹையாக இருக்கலாம், ஸ்விங் ஹையாக இருக்கலாம், இல்லை ஒரு 20 மூவிங் ஆவரேஜில் 20 மூவிங் ஆவரேஜ் இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ 20 மூவிங் ஆவரேஜில் நான் சப்போர்ட் எடுக்கிறப்பெல்லாம் செல் ட்ரேட் தான் எடுப்பேன். 20 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங் தான் பார்ப்பேன். 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் செல்லிங் பார்க்க மாட்டேன், பையிங் தான் பார்ப்பேன். ப்ரைஸ் எப்போது 20 மூவிங் ஆவரேஜுக்கும் ப்ரைஸுக்கும் தூரமாக இருக்குதோ அப்போது நான் ஆப்போசிட்டில் ட்ரேட் பண்ணுவேன். 20 மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயே இருக்குது, எனக்கு ஒரு ரிஸ்க் ரிவார்டு 1:1 கூட கிடைக்க மாட்டேங்குது, இல்லை 1:2 கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் டே ஹை லோவை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே பெரிய எஸ்எல் வருது, இந்த சின்ன எஸ்எல் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் இங்கே 1:2 அகெயின் பிரேக் பண்ணுது, 1:2 இன்ட்ராடே ஹை. அப்பவும் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே 1, இங்கே 2, இந்த லோ பிரேக் ஆகிருந்தால் தான் என்ட்ரி, இந்த லோ பிரேக் ஆகலை, ஸோ நோ என்ட்ரி. கேண்டிலோட ஹை அண்ட் லோ எப்போவுமே முக்கியம். ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கேண்டிலோட ஹை அண்ட் லோ ரொம்ப முக்கியம். அந்த ஹேண்டிலோட ஹை அண்ட் லோவில் ஒரு இப்போ நீங்கள் இங்கேருந்து ப்ரைஸ் வருது, எங்கே சப்போர்ட் எடுக்குது, ப்ரீவியஸ் டே ஹையில் சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் பிளான் என்ன, பையிங் சைட் பிளான். ஸோ இங்கே என்ன மாதிரி கேண்டில் வேணும், நம்மளுக்கு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வேணும். ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வந்துருச்சா, ஓகே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. அப்போ அந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆனால் தான் என்ட்ரி, அந்த கேண்டிலோட லோ தான் உங்கள் எஸ்எல். ஒன்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, எஸ்எல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ டர்ன் பேக், லுக் பேக்கே இல்லை, டார்கெட் 1:2க்காக வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி ஒரு ரூலை டிஃபைன் பண்ணி நீங்கள் உங்கள் செட்டப் கூட ப்ளே பண்ணி பாருங்கள். அகெயின் நடுவில் ஓப்பன் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் டே லோவில் சப்போர்ட் எடுக்குது, கன்சாலிடேட் ஆகுது, கன்சாலிடேஷன் பிரேக் ஆகுது, கன்சாலிடேஷன் ரீடெஸ்ட்டும் ஆகுது. ஸோ இங்கே உங்கள் என்ட்ரி கிடச்சிருக்கலாம்,
இங்கேருந்து ஏறிட்டே போகுதுன்னு வெயிட் பண்ணி கரெக்டாக என்ட்ரி பண்ணோன்னா இங்கே உங்கள் என்ட்ரி, இங்கேருந்து அகெயின் இன்ட்ராடே ஹைக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸி டார்கெட். ஸோ இங்கே ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரைஸ் எங்கேயுமே வரல, சைட்வேஸ், நோ ட்ரேட். நோ ட்ரேட் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ட்ரேட். உங்களால் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது, ஒரு ட்ரேட் கூட ப்ளேஸ் பண்ணல அப்படின்னாவே தட் இஸ் த 100% பெஸ்ட் ட்ரேட் அண்ட் 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடும் அதுக்கு தான். இங்கே பாருங்கள், ஃபெப் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் டே நம்ம 1000 செட்டப் போட்டோம். இந்த மொக்க செட்டப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகிருக்குன்னு. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணுது, அகெயின் ப்ரீவியஸ் டே லோக்குள்ளே வந்துருச்சு என்ட்ரி. இந்த ஃபாஸ்ட் ஃபால் என்ட்ரி கிடைக்கலையா, மறுபடியும் இங்கே வந்தனையும் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். அப்படி நீங்கள் ஆல்ரெடி இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எஸ்எல் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாருங்கள் என்ன ஒரு மேசிவ் ஃபால். இவ்வளோ பெரிய ஃபால் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியாது. பட் இந்த ஸ்விங் லோ வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக கிடச்சிருக்கும். ஸோ சிம்பிளாக ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ அப்படின்ற ஒன்றை வச்சே உங்கள் கேமை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அகெயின் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, சைட்வேஸ், நம்ம 2 ஜோன்கிட்டையும் வரல, நோ ட்ரேட். இது பாருங்கள் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ கீழே கிடக்குது, மார்க்கெட் ஒரு பிக் கேப்பப் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேப்பை பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த கேப் ஃபில் பண்ண மார்க்கெட் வருதுடா, போடுறான்னு செல்லிங் சைட் போட ஆரம்பிச்சிருவோம். அது தப்பு. மார்க்கெட் அவ்வளோ ஈஸியாக கேப்பை ஃபில் பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பையர்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பையர்ஸ்க்கு நடுவில் நம்மளோட ரிவர்சல், அதுவும் வி ஷேப் ரிவர்சல் இம்பாசிபிள். ஸோ இந்த மாதிரி டைம்லையும் நம்மளுக்கு நோ ட்ரேட். இங்கே ப்ரீவியஸ் டே ஹையே இருந்து ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுச்சு, இவ்வளோ பெரிய எஸ்எல் நம்மளால் தர முடியுமா, முடியாது, நோ ட்ரேட். அகெயின் பாருங்கள் எத்தனை நாள் உங்களுக்கு நோ ட்ரேட் கிடச்சிருக்கு பாருங்கள், 3 நாள் தொடர்ந்து நோ ட்ரேட். அந்த 3 நாள் நீங்கள் நிஜமாலுமே நோ ட்ரேடில் உட்காந்துருந்தீங்கன்னா அகெயின் நீங்கள் ப்ராஃபிட்க்கு வர ஆரம்பிச்சிருப்பீங்க. பாருங்கள் ஒரு என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி, இங்கேருந்து வந்துட்டு இருக்குது, வேண்டாம் அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங்கில் ரீடெஸ்ட் ஆகி மறுபடியும் இங்கே என்ட்ரி மேலே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி நம்ம என்ட்ரு ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி கேண்டில் வாட்ச் பண்ணி அது சொல்கிற கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் முடியும். நம்ம ஜோனுக்கே வரல, நோ ட்ரேட். நம்ம ஜோன்லேருந்து மேலே போகுது, ஒரு பையிங் ட்ரேட். ஜோன்லேருந்து கீழே வருது, எல்லா கண்டிஷனும் சூட் ஆகுது, செல் ட்ரேட். ஸோ 2 எஸ்எல் டன் ஃபார் த டே. ஜோன்லேருந்து கீழே வருது, என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பிச் மார்க்காக கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த சிம்பிளான வீடியோ போட்டிருக்கோம். லென்த் ஆல்மோஸ்ட் 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருந்ததில். என்ட்ரி, டார்கெட். ஸோ இவ்வளோ சிம்பிள். வெறும் ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ வச்சு உங்களால் இவ்வளோ ப்ளே பண்ண முடியும். எஸ், நிறையா நாள் ட்ரேட் கிடைக்காது, நிறையா நாள் செட்டப் மீட் ஆகாது, பட் மீட் ஆகிற அன்னைக்கு என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். பிரேக் அவுட், ரீடெஸ்ட், டார்கெட். ஸோ உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த செட்டப் வந்தால் தான்ப்பா நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணால் தான்ப்பா ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேசிவ் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம சாலிடாக சொல்லியிருந்தோம் இங்கேருந்து ப்ரைஸ் கீழே தான் போகுதுன்னு. இங்கே சொல்லலை, நம்ம இந்த இடத்துல நான் சொல்லவே இல்லை ப்ரைஸ் கீழே போகுதுன்னு, பட் இங்கே சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸ் கீழே தான் போச்சு. பாருங்கள், ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரௌண்ட் 25,633க்கு நம்ம கீழே தான் போகுதுன்னு தெளிவாக சொல்லிட்டோம். ப்ரைஸ் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம என்ட்ரி எப்போ கொடுத்தோம், அகெயின் ப்ரைஸ் ரீடெஸ்ட் ஆனோன்னே இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். ஆல்மோஸ்ட் 25,630 கிட்ட தான் இன்னும் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து நம்ம பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிகிட்ருக்கு, நிஃப்டி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு லைவாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே வரும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்ருக்குது அப்படின்றதையும் வார்னிங்கில் கொடுத்துட்டோம். நிஃப்டி ஸ்லோவாக நம்ம டைரெக்ஷனுக்கு போச்சு. எஸ்எல் நம்ம 25,636 டு இந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் எக்ஸிட் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். 1:2 அச்சீவ் ஆச்சு அண்ட் ஆல் அவர் டார்கெட்ஸ் மெட்.
இது எல்லாமே நடக்கறதுக்கு முன்னாடியே நம்ம லைவ் மார்க்கெட்டில் சொல்லிட்டோம். நடந்ததுக்கப்புறமும் இந்த ஒரு கேண்டில் பேசிக் ட்ரேடிங் தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த ஒரு ஆரோ மார்க் பார்த்துன்னு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஆப்ஷன் கொடுக்கல. ஏன்னா ஆப்ஷனில் வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ப்ளஸ் ஆப்ஷனில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா நம்ம எஸ்எல்லை ஈஸியாக ஹிட் பண்ணிட்டு அகைன் போகுது. பட் ஆஸ் பர் ஸ்பாட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கவே ஆயிருக்காது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இறங்கினாலும் இறங்கலாம் அப்படின்ற காரணத்தினால நான் டைரெக்டாக ஆப்ஷன் கொடுக்காம ஸ்பாட் சார்ட்டில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டோம். அண்ட் அங்கேருந்து திஸ் வாஸ் அவர் ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் டே லோ வாஸ் அவர் ஃபைனல் டார்கெட். ரெண்டுமே ஈஸியாக கிடச்சிது. ஸோ இந்த லெவல் உடச்சிதுன்னா ஃபாஸ்ட் செல்லிங் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறது புரிய ஆரம்பிக்கும். நீங்களும் எஸ்எல் ஹண்டிங்கை லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். பேங்க் நிஃப்டியோட சார்ட்லேயும் பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ டார்கெட், ப்ரீவியஸ் டே ஹை டார்கெட். இப்படி பேங்க் நிஃப்டிலையும் இது மேஜிக்கலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு செட்டப். நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்க, சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க, எதில் வேணாலும் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கம்பல்சரியாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப், லைக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்எல் ஹண்டிங் வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா இல்லையா, அதோட கண்டினியூஷன் கொண்டு வரணுமா வேண்டாமா அப்படின்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா பேக் டு ஸ்கொயர் ஒன், நம்ம டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி புது இண்டிகேட்டர் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது, ட்ரேடிங் வியூவில் என்னென்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்மளால் எப்படி ட்ரேட் பண்ண முடியும், அந்த மாதிரியும் வீடியோஸ் போடலாம். ஸோ நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன இருந்தால் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ செட்டப். இதை நீங்கள் செட்டப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கங்க. ஸோ அந்த ஜோனில் எப்படி ட்ரேட் பண்ணுன்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும். டு பி ஃபேக்ட் இது ஆப்ஷன் செயினில் நீங்கள் டைரெக்டாக வச்சு பார்த்தீங்கனாலும் புரியும். ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணுது, ஷார்ப் ஃபால். இங்கே ப்ரீவியஸ் டே ஹையிலிருந்து ஷார்ப் ப்ரைஸ், ப்ரீவியஸ் டே லோவிலிருந்து ஷார்ப் ப்ரைஸ். அந்த மாதிரி ஆப்ஷன் செயின்லேயும் இது ஒர்க் ஆகும். பட் அக்யூரசி ரொம்ப கம்மியாக இருக்கும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை விட ஆப்ஷன் செயினில் இதோட அக்யூரசி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா மெல்டிங் ஃபேக்டர் இருக்குது, தீட்டா டிகே, மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, டைம் டிகே. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் செயினில் இதோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிரிப்டோ, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் கண்டிப்பாக இது கிரிப்டோ சார்ட் பாருங்கள், உங்களுக்கு எங்கே பை கிடைக்குது, 65,200 கிட்ட பை, 68,000 போயிருக்குது, ஆல்மோஸ்ட் 3,500 பாயிண்ட்ஸ் போயிருக்குது இந்த ரேலியில். ஸோ இங்கே பாருங்க, செல் 63,600 கிட்ட செல் பண்ணியிருந்தீங்கனாலும் 62,800, 500 பாயிண்ட்ஸ். ஸோ இது பிட்காயின்லேயும் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் பிட்காயின் ட்ரேடராக இருங்க, எதில் வேணாலும் ட்ரேட் பண்ணுங்கள். பட் இந்த 2 லைன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சின்ன செல்ல பெரிய டார்கெட் பிடிக்கணும் அப்படின்னா லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். எந்த லொக்கேஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோமோ அது பொறுத்து தான் உங்களுக்கு சின்ன செல்ல பெரிய டார்கெட் அப்படின்ற தாரக மந்திரம் கிடைக்கும். பாருங்கள், சைட்வேஸ் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் நோ லுக் பேக், லோவில் சப்போர்ட் எடுக்குது, அப்சைட். ஸோ இவ்வளோ தான் விஷயம். சின்ன செல் தான் கொடுப்பீங்க நீங்கள் இதில் செல் கொடுக்கும்போது, பட் டார்கெட் உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான லைன்ஸ் தான் த லக்ஷ்மன் ரேகா லைன்ஸ். ஸோ இந்த லக்ஷ்மன் ரேகா லைன்ஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங். கோல்டு, பிட்காயின், சில்வர் எதில் வேணாலும் உங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த 2 லைனை நம்பி. பட் என்ட்ரி கரெக்டான லொக்கேஷனில் இருக்கணும். கோல்டு இன்னைக்கு ட்ரேட் கொடுக்கல, பட் இங்கே பாருங்கள், 5,234லேருந்து 5,150, அகெயின் 5,110லேருந்து 5,173. ஸோ கோல்டுக்கும் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ கரெக்டாக இதை
மேனேஜ் பண்ணி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் தான் கற்றுக்கணும். இங்கே ஏன் நம்ம இன்றைக்கி செல்லிங் போனோம்? சிம்பிள். இங்கே யார் இருக்கா கம்ப்ளீட்டாக? செல்லர்ஸ். பையர்ஸ் இங்கே பை பண்ணவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? கேப் அப் ஓப்பன் ஆகுது, அகெயின் ஃப்ரெஷ்ஷாக மேலே போகுது. ஸோ இந்த பையர்ஸ் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வராங்க. ப்ளஸ் இங்கே ஃப்ரெஷ் பையர்ஸோட என்ட்ரி நடக்குது. ஸோ இவங்களோட எஸ்எல் ஹண்ட் பண்ண மார்க்கெட் இங்கே கன்சாலிடேட் ஆகி அங்கிருந்து ஷார்ப் ஃபால். ஸோ இப்போ என்ன? செல்லர்ஸ் கன்சாலிடேஷன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை வச்சு நாளைக்கு நம்ம என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஆஸ் ஆஃப் நவ் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ ஒரு கேப் அப் ஆகி ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா இட் வில் பி ஏ சூப்பர் ட்ரேட். இல்லை இந்த ஜோனுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகி கன்சாலிடேட் ஆகி கீழே வந்தாலும் இட் வில் பி ஏ சூப்பர் ட்ரேட். ஸோ நாளைக்கு ட்ரேட் எப்படி நடக்க போகுதுன்னு நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.